நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணத்த முடிச்சு வச்சோமா, கல்யாணத்த நல்லபடியா நடத்துனதுக்கப்புறம் பேசாம இருந்தோமான்னு இல்லாம, இந்த மனோகர் வந்து அவங்க சொந்தக்காரங்கள எல்லாரையும் கூப்ட்டு, இவரே வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டாரு. அதாவது சொந்த காசுலயே சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் இப்போ நிலா வந்து ரொம்பவே நம்ம சோழன் ஃபேமிலி மேல வந்துட்டு அஃபெக்ஷனா இருக்காங்க. சோழன அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியும். இவங்கள கூப்பிட்டு நம்ம அவமானப்படுத்துனோம் அப்படின்னா, மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு நிக்கும். ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அவங்கள அவமானப்படுத்துறது மட்டும் தான் ஒரே நோக்கமா வச்சுக்கிட்டு, இந்த மனோகர் வந்து ஓவரா ஆட்டமா ஆடிட்டாரு. அதுக்கு தான் இப்ப நல்ல ஒரு பதிலடி குடுத்தாங்க நிலா இன்னைக்கு. சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தரலாம். இந்த மனோகரு மைக்க பிடிச்சுட்டு, என் மருமகன் பெரிய டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதுவா, இதுவான்னு சொல்லிட்டு, சோழன் ஃபர்ஸ்ட்டு நம்ம நிலா கிட்ட பேசும்போது என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னாரோ, அது எல்லாத்தையுமே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மனோகர் இருந்துட்டு. கடைசில நம்ம நிலா வந்துட்டு மைக்க வாங்கி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. லாஸ்ட்டு வீடியோல சொன்னது மாதிரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு வந்து எங்க அப்பா எல்லாமே நல்லா தான் வளர்த்தாரு. நல்லா தான் பண்ணி குடுத்தாரு. ஆனா, நான் 12ல அதிகமா மார்க் வாங்கியும், நல்ல பெரிய பெரிய காலேஜ்ல எனக்கு நல்ல காலேஜ்லலாம் சீட் கிடச்சிச்சு. அதெல்லாம் சேர்க்காம, பக்கத்துல இதே இருக்கணும்னு சொல்லிட்டு, பக்கத்துலேயே ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டாரு. சாதாரண ஒரு காலேஜ்ல. சரி அது இருக்கட்டும். கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறேன். சொந்தமா நான் வந்துட்டு வேலை பார்க்கணும், நல்லா வேலை பார்க்கணும், சம்பாரிக்கணும், சொந்தமா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நெனச்சேன். ஆனா எதுக்குமே எங்க அப்பா வந்து என்னைய அனுமதிக்கல. ஆனா சோழன் குடும்பம் அப்படி கிடையாது. சோழன் என்னைய வந்துட்டு என்னோட ஆசை, என்னோட கனவுகள் எல்லாத்தையுமே சோழன் வந்து நிறைவேத்திட்டுருக்கிறாரு. எங்க குடும்பம் அதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நெறையாவே பேசிர்றாங்க. காசு பணத்த விட இங்க பாசம் ரொம்ப இருக்குது. எல்லாருமே என்னைய சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. என்னோட முடிவுக்கு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. உறுதுணையா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்றதுக்காக போறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்காக எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா, மனோகர் இருந்துட்டு, "என்ன நிலா எல்லாருக்கும் முன்னாடி எங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ஏன்பா எங்க குடும்பத்த அவமானப்படுத்துனீங்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் பார்த்தோம்னா, ரொம்ப பண்ணிட்டுருக்கிறீங்க. ஆரம்பத்துலேருந்து இப்ப அப்படிதான் பண்ணிட்டுருக்கிறீங்க. நான் வந்து இவங்க எல்லாரும் சொல்றத சொன்னாங்க. சரி அவங்க அப்பா சொல்லிட்டாங்களே, ஆசைப்பட்டாங்களே, இப்ப ரிசப்ஷன் போயிட்டு வந்துரலாம்ப்பா. ஒரு 4 மணி நேரம் நின்னுட்டு வரப்போறீங்க அவ்வளோதானப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சரின்னு சொன்னேன். இல்லன்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இப்படி எங்கள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது நானா? நீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இவளுக்கு உடம்பெல்லாம் திமிரு ஏறி போச்சுப்பா. இவளெல்லாம் நம்ம இவளுக்கெல்லாம் இந்த ரிசப்ஷன் வச்சிருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வருது. "ஏன் மச்சான் நாங்க என்ன ரிசப்ஷன் வைக்க சொல்லி கேட்டோமா? நீங்களா எதையாவது ஒண்ண பண்ணிக்கிட்டு, அப்புறம் கூப்பிட்டு மைக்க போட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்களே! இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் ஃபோன வேற தட்டி விட்டாங்களா, அத வேற சொல்றாங்க. "அண்ணி என் ஃபோன தட்டி விட்டீங்க பாருங்க அண்ணி. ஃபோட்டோ எடுக்க விடாம இப்படி பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "விடுறா பல்லவா உனக்கு அண்ணி புது ஃபோனே வாங்கி குடுக்குறேன் சரியா? ரூ. 10,000 ஃபோன்ல எடுக்கிற செல்ஃபில எடுக்கிற நிம்மதி யாருக்கு தெரிய போகுது?" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு, "நீ எடு பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் குடுத்துட்ருக்குறாங்க. ஸோ செல்ஃபிக்கு போஸ் குடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க. இன்னொரு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்களா, அங்க கஸ்தூரி இவங்கலாம் உட்காந்துட்டுருக்கும்போது, இந்த தாஸ் வந்துட்டு மறுபடியும் போய் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கலாம் வந்து சாப்பிட்றதுக்கு முதல்லயே உட்காந்துட்டீங்க. எதுக்கு முதல்லயே உட்காந்துட்ருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம நிலா இருந்துக்கிட்டு, "எத்தன தடவ சொன்னாலும் நீ எங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தாம இருக்க மாட்ட அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. "அண்ணே நீங்க எல்லாருமே உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களையும் உட்கார சொல்லிட்டு, "நீங்க ரிசப்ஷன் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க தானே ரிசப்ஷன் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் கவனிக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நீங்க தான் கவனிக்கணும். நாங்க சும்மா தான் இருப்போம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே அரட்டி உட்கார வச்சுடுறாங்க. ஸோ இப்ப கேட்டரிங்ல சர்வீஸ்ல வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, நம்ம நிலா சும்மா இல்லாம, "அப்பா சோழனுக்கு அந்த லட்டு கொண்டு வந்து வைங்க, இது கொண்டு வந்து வைங்க, பொரியல் வைங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கூப்பிட்டு வைக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தரமான பதிலடி நம்ம நிலா குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமாவது இவங்க எதுவும் சொல்லாம இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.
வீட்டுக்கு போயிட்டு, ஆ "சாரிண்ணே, எங்க அப்பா உங்கள எல்லாரையும் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாருன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏன்ப்பா அப்பா மேல இவ்வளோ கோவப்பட்ட? அவங்க என்னத்தனாலும் சொல்லிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி இல்லைலண்ணே, எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு, "என் பொண்டாட்டி என்னையும் விட்டு குடுக்கல, நம்ம குடும்பத்தையும் விட்டு குடுக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு மறுநாள் காலையில, "என்ன சோலா நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன நிலா நேத்து தான் ரிசப்ஷன் முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி போறதுன்னு என்ன நீங்க மாத்தி மாத்தி இப்படியே சொல்லிட்டே இருக்கிறீங்க? அப்படிலாம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஓபி அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா சோழன் கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டுருக்கிற? ஏற்கனவே சொன்னேன்ல, நான் மொத்த சம்பளத்தையும் கொண்டு வந்து குடுத்துர்றேன். என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல எங்க அப்பா டிராவல்ஸ் வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. ஏன் நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாதா? வாடகை வண்டியவே எத்தன நாளைக்கு தான் ஓட்டிட்டு இருக்கிறது? நம்மளும் சொந்தமா கார் வாங்கணும் சோழன். அதே மாதிரி நம்மளும் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும். நெறைய கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம வந்துட்டு, "ஆமால்ல, நான் இத யோசிக்கவே இல்ல. நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற. லைஃப்ல நமக்குன்னு ஒரு லட்சியம் வேணும்னு சொல்லிட்டு. நான் அப்பவே நெனச்சேன் சொந்தமா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம கார் வாங்கிருவோம் நிலா. உங்க அப்பா சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டா போச்சு. நம்ம இப்படிலாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்க அப்பாவுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அவ்வளதான். இனிமே வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம் சரியா? நம்ம வந்து கண்டிப்பா நான் வேல பார்த்து காசு கொண்டு வந்து குடுக்குறேன். நீ எப்படி சேர்த்து வச்சு வாங்கணுமோ வாங்கி சரியா?" அப்படின்ற மாரி சோழனும் நிலாவும் பேசிக்கிறாங்க. அப்போ இத சேரண்ண கேட்குறாங்க. கேட்டுட்டு, "ஆமா. என்னதான் இருந்தாலும் பாண்டிக்கு நம்ம வந்து ஒரு கடை வச்சு குடுத்து, சொந்தமா பிசினஸ் வச்சு குடுத்துட்டோம். நம்ம சோழனுக்கு எதுவுமே செய்யலையே! அவனையும் லைஃப்ல நம்ம செட்டில் பண்ணி விடணுமே! இத்தன நாளா வாடகை கார் தான் ஓட்டிட்டு இருக்கிறான். நிலாவுக்கு தோணுன அளவுக்கு கூட எனக்கு தோணலையே! அவனுக்கு ஒரு நல்ல காராவது வாங்கி குடுத்துருக்கணும். சாரி, ஒரு சொந்தமா ஒரு காராவது வாங்கி குடுத்துருக்கணும். அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அவனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. சொந்தமா வேல பார்த்தா தான் அதுவும் நல்லாருக்கும். இல்லைன்னா கூப்பிடுற நேரத்துக்குலாம் போய்க்கிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே! எப்படியாவது சோழனுக்கு ஒரு கார் வாங்கி குடுத்துறணும் சொந்தமா. அத வச்சு அவன் பொழச்சுக்குவான். எத்தன நாளைக்கு தான் இப்படியே அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போய்க்கிட்டு இருப்பான். நிலாவுக்கு இருந்த யோசனை கூட எனக்கு இல்ல பாரேன் அப்படின்ற மாதிரி நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பாண்டி வரும்போது, "என்னண்ணே என்ன யோசிச்சுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா பாண்டி, நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. எத்தன நாளைக்கு தான் வாடகை கார் ஓட்டிட்டு இருப்பீங்க? நம்மளும் சொந்தமா கார் வாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த யோசனை எனக்கு கூட வரல பாரேன். நம்ம சோழனுக்கு சொந்தமா கார் வாங்கி குடுக்கணும்டா. அவனையும் லைஃப்ல நம்ம செட்டில் பண்ணி விடணும்ல. கல்யாணம் ஆயிருச்சு. இருந்தாலும் பொறுப்பா இருக்கிறான் தான். இருந்தாலும் நம்ம சொந்தமா வண்டி வாங்கி குடுத்தா தான், அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைய பார்த்துட்ருப்பான். இல்லைன்னா ஓனர் கூப்பிடுற நேரம்லாம் நிலா விட்டுட்டு போய்க்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா சொல்றாங்க. மொறப்படி சோழனுக்கு ஏதாவது தொழில் வச்சு குடுக்குறோம், பிஸ்னஸ் வச்சு குடுக்குறது தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அழகு அது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி முயற்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.